வாழ்க வளமுடன். ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். இப்போ என்னென்னா, நாட்டில் அதுவும் பொதுவாக கேரளாவில் பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறத பற்றி பெரிய சர்ச்சையாக இருக்குது, பிரச்சனையாகிக்கிட்டு இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது யாரையும் பற்றி பேச விரும்பலை, யாரும் சொல்லலை. அதாவது பாலியல் வன்கொடுமைங்கிறது அத்துமீறி நடக்கிறது, பெண்களை இது பண்ணுறது, மானபங்கம் படுத்துறது. இது குற்றம் என்னென்னா, இந்த தொழில் சினிமா தொழிலுக்கு வரணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்களா இல்லையா, அது உண்மையோ பொய்யோ, அது அடுத்த பிரச்சனை. அதுக்கெல்லாம் நம்ம போக வரல. என்னென்னா, பிடிக்கலைன்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, பிடிக்கலைன்னு சொன்னால் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டால் பிரச்சனை கிடையாது. சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷம் 10 வருஷம் சினிமாவில் இருந்தவங்கலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அது ஏன் முதவே சொல்ல மாட்டேங்கிறாங்க? அது எதுக்காக? தேவையில்லாமல் பாவம் மோகன்லால் பேர் இவங்க பேர்லாம் இது பண்ணுறாங்க. அவர் அப்படி பண்ணார், இவர் இப்படி பண்ணாருன்னு. முடியலன்னு சொன்னால் வைக்கிட்டு போகணும். ஏன்னா அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கோர்ட்டில் கேஸை போடுறது வைக்கிறது. ஒன்று சொல்கிறாங்க, தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த கேஸ்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, வேறு பணம் தரல வைக்கலை, இந்த மாதிரி சண்டை போட்டாங்க வச்சாங்க கேஸ், அதிலெல்லாம் தலையிட வரணும். இந்த இது இவங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகமே சினி ஃபீல்டில் இருக்குது. இது என்னென்னா, எல்லார் மேலேயும் களங்கப்படுத்துகிற மாதிரி. இவங்கள மட்டும் களங்கப்படுத்தலைங்க, எல்லாரையும் களங்கப்படுத்துகிற மாதிரி. ஏன்னா தயவுசெய்து அது பண்ண வேண்டாம். அப்புறம் தொழில் அது அந்த தொழில் இதாகி போகும். ஏன்னா என்னடா அப்படி பேசுன்னு பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகர்கிட்ட அவர் நான் பேச சொல்ல பத்மபூஷன் வாங்கினவர். அவர்கிட்ட நமக்கு தெரிஞ்சவர் அவர் இறந்துட்டார். இப்போ அவங்க பொண்ணை கொண்டு போய் நடிக்கிறதுக்காக போயிருக்கார். அப்போ அவர் கேட்ட கேள்வி, சினிமா உலகத்தில் இப்படிலாம் நடக்கும், அதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா பேசியிருக்காரு. அப்போ சார் நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க, உங்கள் பொண்ணு சொல்லட்டும் அப்படின்னு. அந்த பொண்ணு தயங்கிட்டு மூஞ்சி சுழிச்சிக்கிட்டு, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க, வேணாங்க, வெரி குட், சூப்பர், அப்போ நீ கொண்டு படிக்க போ. இந்த எண்ணத்தை இங்கேருந்து இந்த வாசப்படி விட்டு வெளியேறும்போது அந்த எண்ணத்தை கழட்டி விட்டு படித்து பெரிய ஆளாக பாரு அப்படின்னு சொல்லி அறிவுரைலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மை, நடந்த உண்மை, சத்தியமாக சொல்கிற உண்மை. ஏன்னா தயவுசெய்து மேற்கொண்டு அவர் அப்படி பண்ணார், இவர் ஒரு லைஃப்பை கெடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி சொன்னாங்கன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து அவர் என்ன எப்படி பண்ணார், அவர் அப்படி பண்ணாருன்னு விளம்பரம் தேடுற மாதிரி இருக்குது. உண்மை இது. அப்படி இருந்தால் நிரூபிங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் போகும்போதே, போனதுக்கப்புறம் கிடையாது, போன அன்னைக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தால் நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுங்க, தப்பு கிடையாது. அதுக்காக பல வருஷம் கழித்து நான் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி தயவுசெய்து பேச வேணாம். இந்த இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி. எல்லோரும் இந்த இண்டஸ்ட்ரியில் 10 பேர் 100 பேரில் வேலை பார்க்கல, லட்சம் பேர் லட்சக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அழிஞ்சிடாமல் பார்த்துக்குங்க. வணக்கம். நான் பேசுகிற தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிருக்கேன்.